Holy Spirit of God, Holy Spirit of God, Holy Spirit of God. Hallelujah, Hallelujah, Hallelujah. தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு வாசம் செய்கிற எங்கள் திரியேக தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, விசேஷித்த மாலை ஆராதனையின் வேலைக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we worship you, Lord. We worship you, Father. We worship you, Jesus. We worship you, Holy Spirit. Oh, we welcome your sweet presence, O God. ஆண்டவரே, இன்பமான சமூகம் வருவதாக. Hallelujah. Seek ye first the kingdom of God and His righteousness, and all these things shall be added unto you. Hallelujah, 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 shall be added unto you. Hallelujah, 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 one more time. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் இந்த ராஜ்யத்தை குறித்தும் அதை ஆளுகிற உம்மை குறித்தும் சியோனிலே ராஜா வாசமாக இருக்கிறார் என்ற சத்தியத்தோடும் இந்த மாலை நேரத்தில் எமது ராஜ்யத்தின் வல்லமை நாங்கள் விசுவாசித்து ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உம்மை உயர்த்து கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்த ஆராதனை ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து ராஜாவின் கம்பீர சத்தம் எங்கள் இருதயத்தில், ராஜாவின் கம்பீர சத்தம் எங்கள் குடும்பத்தின் மத்தியில், பரலோக ராஜாவின் கம்பீர சத்தம் தேசமெங்கிலும் துணிக்கப்படும்படியாய் இந்த மாலை நேரத்தில் முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும், நீ மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இது விசேஷித்த மாலை ஆராதனை. போது அறிவித்த வண்ணமாக நம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஹல்லேலூயா எண்ணி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். நம் பூலோகத்தின் ராஜ்யங்களுக்கு கீழாக ராஜாக்களுக்கு கீழாக இருந்தாலும்
நம்மை ஆளுகை செய்கிறது. உலகத்தின் அரசாங்கம் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆளுகை செய்வது பரலோகத்தில் இருக்கிற தேவன். அவர் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறார். அவர் பூலோகத்தையும் பூமியின் குடிமக்களையும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா என்ற உணர்வோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம். அதுக்கு ஒத்த வசனங்களை நாம் வாசிப்போம், தியானிப்போம், கர்த்தரை உயர்த்துவோம், விசேஷித்த நேரமாக வைப்போம். கர்த்தர் ராஜரீகம் செய்வாராக. ஹல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம் என்ற பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. Thank you, Jesus. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தெய்வனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தெய்வனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஓ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தெய்வன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தெய்வன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே ஆறினில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை நிறைந்தவர், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடு. அவர் நம்மோடு இருப்பவர். ஒருவரும் சேராவொழிய வாசம் செய்பவரே. ஒருவரும் சேராவொழிய வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். அருள் நிறைவே, ஒளி நிறைவே, என்றும் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடு. என் தேவன் நீரே, பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, உம் பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே, கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடுவோம். உம் ராஜ்யத்திற்கே கனமகிமை செலுத்தியே நாம் என்றும் தொழுதிடு. மகிமை மாட்சிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடை
நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடு நம் தேவாதி தேவன் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் நீரே பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் தேவன் அவர் மகிமை நிறைந்தவர் அவர் மாட்சிமை நிறைந்த தேவன் ராஜனுமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா பூமியின் ராஜாக்களுக்கு ஒரு விதமான மகிமை ஒரு விதமான அதிகாரம் உண்டென்றால் அண்ட சராசரங்களை உண்டாக்கி அதை ஆளுகை செய்து இந்த நாள் வரையிலும் அதை ஆளுகிற தேவனுக்கு எத்தனை மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக இந்நாளிலே நாம் அறிந்திருக்க பிரகாரமாக நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் சூழ்நிலைகள் அது மத்தியிலும் ஹல்லேலூயா போதகர் சொன்ன வண்ணமாக நம்முடைய தேசத்தினுடைய அரசியல் நிலைகள் எதுவாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பிரதான கடமையாக இருக்கிறது ஹல்லேலூயா நல்ல ஒரு வார்த்தையை வசனத்தை போதகர் சொன்னார்கள் இருதயங்களை ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்காலைகளைப் போல திருப்பி விடுகிறவர் அவர் இருதயங்களை ஆளுகை செய்வார் ஆமே ஆகினால் நாம் தேவாதி தேவனை துதிப்போம் அவர் அருளுகிற நல்ல ஆட்சியை நாம் ஏற்றுக்கொண்டு அதை துதித்து அதன் மத்தியிலே இயேசுவானவர் எப்படி பூலோகத்தில் இருந்த பொழுது அவர் வாழ்ந்த நாட்களிலே அரசாண்ட அந்த ரோம ராஜ்யத்தின் மத்தியிலே எப்படியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து வாழ்ந்தாரோ அதே போல் நீங்களும் நானும் இயேசுவை போல இந்த ராஜ்யத்திலே வாழ்ந்தாலும் ஹல்லேலூயா தேவ ராஜ்யத்தை குறித்ததான மேன்மை பாராட்டுகிற ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். We have to glorify the kingdom of heaven. ஹல்லேலூயா காரணம் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது நமக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யம் ஸ்திரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா இயேசு சொன்னார் உங்களுக்குள்ளே உங்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உமது ராஜ்யம் வருவதாக. ஹல்லேலூயா அவர் சீஷர்களை கற்றுக் கொடுத்த ஜெபம் நீங்கள் பூலோகத்திலே நீங்கள் வாசமாக இருந்தாலும் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பிதாவின் ராஜ்யம் வருவதாக. இன்று ஒவ்வொருடைய ஜெபத்திலும் நாம் சொல்லுவோம் ஆண்டவர் உலகத்தின் ராஜ்யங்கள் மாத்திரமல்ல எங்களை ஆண்டு வேறு பிரித்தீர். இந்த ஜெபத்தை இயேசுவானவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு அவர் நாமத்தை விசுவாசித்து பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் எழுதி வைத்திருக்கிற சத்தியம் பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பிதாவே உமது ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் பூலோகத்திலே செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா ராஜாக்கு இருதயங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். சேர்ந்து சொல்லுவோம் அந்த வசனத்தை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே ஹல்லேலூயா உமது ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் ஆண்டவரே பூலோகத்திலே ஆண்டவர் எங்கள் தேசத்தை குறித்து நீ வைத்திருக்கிற பரலோக சித்தம் இந்த பூலோகத்தில் நிறைவேறப்படும்படியாக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்க இருக்கிறோம். அதை காட்டிலும் பிரதானமான காரியம் இந்த ராஜ்யத்தை உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். The kingdom of God is in the midst of you. உங்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு சொன்ன வார்த்தை இந்த அருமையான ஆங்கில பாடல் உண்டு. Heaven is in my heart. Hallelujah. Heaven is in my heart. The kingdom of our God is in my heart. சேர்ந்து பாட போகிறோம். உங்கள் இல்லத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆமென் சிறு பிள்ளைகள் எங்களோடு சேர்ந்து சொல்லுங்க heaven of God, the peace of God, the kingdom of God is inside of me. Hallelujah. இந்த பாடலை பாடுவோமா? Hallelujah. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my heart. Oh, heaven is in my sing a church. Oh,
in my heart. Oh, heaven is in my heart. The kingdom of our God is here. Heaven is in my heart. The presence of His majesty. Heaven is in my heart. And in His presence joy abounds. Heaven is in my heart. The light of His holiness around. Heaven is in my heart. Oh, 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 heaven is in my heart. His precious life for me He spent. Heaven is in my heart. To give me life without an end. Heaven is in my heart. In Christ is all my confidence. Heaven is in my heart. The hope of my inheritance. Heaven is in my heart. Oh, 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 heaven is in my heart. Oh, oh, heaven is in my heart. Amen. Oh, heaven is in my heart. Oh, heaven is in. We are the temple. We are a temple for His throne. Heaven is in my heart. And Christ is the foundation stone. Heaven is in my heart. He will return to take us home. Heaven is in my heart. The Spirit and the bride say come. Heaven is in my heart. Oh, 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 heaven is in my heart. Oh, heaven is in my singing church. Oh, heaven is in my heart. Oh, the kingdom of God. The kingdom of our God is here. Heaven is in my heart. The presence of His majesty. Heaven is in my heart. And in His presence joy abounds. Heaven is in my heart. The light of holiness surrounds. Heaven is in my heart. Sing it, church. Oh, heaven is in my heart. 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 Hallelujah. Hallelujah. சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். Hallelujah. இந்த கடைசி சரணத்தில் பாடினோம். We are the temple and God has His throne in me. நான் தேவனுடைய ஆலயமும் தேவன் தமது சிங்காசனத்தை எனக்குள்ளாக வைத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தினுடைய வல்லமை அந்த சிங்காசனத்துக்கு பேர் உண்டு. ஆமென். அது கிருபையின் சிங்காசனம். Hallelujah. The throne of grace is right now, hallelujah, in my heart. And Christ is the foundation stone. அந்த ராஜ்யத்தினுடைய மூலைக்கல், அஸ்திபாரம், மூலைக்கல் இயேசு கிறிஸ்து. Hallelujah. He will return to take us back to His kingdom. ராஜ்யத்துக்குள்ளாக ஒரு நாளிலே பிரவேசிப்போம். இந்த பகுதியை பாடப்போம். He will return. கர்த்தருடைய பந்தியை இன்று ஆசரித்தோம். தேவனுடைய வருகை is going to come and it's going to take us back. அதை ஆமோதிப்பது யார்? அதை ஆமோதிப்பது யார்? வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம். The Spirit and the bride. Hallelujah. ஆவியும் மணவாட்டியும் உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? இந்த ராஜ்யத்தின் சமாதானத்திற்காக, இந்த ராஜ்யத்தின் அரசாளுகைக்காக, ஹalleluya, ஆவியானவரும் மணவாட்டியும் உங்களையும் என்னையும் பார்த்து வாரும், இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் சுதந்திரிக்கும்படியாக, டு இன்ஹெரிட், நாம் சுதந்திரிக்கும்படியாக ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக நம்மை மாற்றிருக்கிறோம். ஆமென். இந்த கடைசரணத்தை பாடப்போகிறோம். We are the temple for His throne. Hallelujah. We are the temple for His throne. Heaven is in my heart, and Christ is the foundation stone. Heaven is in my heart. He will return to take us home. Heaven is in my heart. The Spirit and the bride say come. Heaven is in my heart. Oh, 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 oh. Heaven is in my heart.
heaven is in my heart. Oh, 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 heaven is in my heart. Oh, 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 heaven is in my heart. வேத வசனம் சொல்லுகிறது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. ஹல்லேலூயா. உலகத்தின் ராஜாக்களை ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர் சர்வ வல்லமையின் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாலேமின் ராஜா என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் சாலேமின் ராஜா, அவர் அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிறவர். He is called the King of Salem, King of Peace. Hallelujah, hallelujah. He is the Prince of Peace. அவர் ராஜ்யம், தத்தத்துவம் அவர் தோளின் மேல் உள்ளது. The government is upon his shoulder. Hallelujah. அவர் நம்முடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறவர். அவருடைய ராஜ்யம் அவர் தோள்களின் மேல் உள்ளது. Hallelujah. Amen. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். பூமி அனைத்திற்கும் ஒரே தேவனாம், வேறு ஒருவர் இல்லை. ஒரே இந்த தேவன் யார்? இந்த ராஜ்யத்தின் தேவன் யார்? அவர் ஜீவனை கொடுத்து இந்த உலகத்தின் ராஜ்யங்களை மீட்டெடுத்தவர். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? உலகத்தின் ராஜ்யங்களை மீட்கும்படியாக இந்த ராஜா மனுஷனாக வந்து தம் ஜீவனை, ஒரு ராஜா ஆகினால் தான் சிலுவையில் ஒரு வாக்கியம் போடப்பட்டது, யூதாவின் ராஜாவாக இருக்கிறார். த கிங் ஆஃப் த ஜூஸ் என்பதுதான் சிலுவையிலே அந்த பலகைகளை எழுத காரணம். இந்த பரலோகத்தின் ராஜா இந்த பூலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்காக தமது ஜீவனை கொடுத்தார். ஆமென். This is the uniqueness of this king of that kingdom of God. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோமா? ஹalleluya. இந்த பரலோகத்தின் ராஜா அவர் மனுஷனாக வந்து ஜீவனை கொடுத்த எதற்காக? இந்த பூலோகத்தின் ராஜ்யங்களை ராஜாக்களை அவர் ரட்சிக்கும்படியாக, ராஜ்யத்தின் பிள்ளை ரட்சிக்கும்படியாகவே இந்த ராஜா, being a king, he came and gave his life. Hallelujah. நல்ல ஒரு பாடல், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இந்த பாடலை பாடும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். 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 ஒரே தெய்வனாம், வேறொருவர் இல்லை. ஒரே ரட்சகர் அவரே, வேறு நாமமே வேறு நாமமில்லை. ரட்சிப்படைய இயேசுவே ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவே, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி மகிழ்ந்து பாடுவோம். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். ஒரே தெய்வனாம், வேறொருவர் இல்லை. ஒரே ரட்சகர் அவரே. இந்த புலோகத்திலே வேறு நாமமில்லை. ரட்சிப்படைய இயேசுவே ஆண்டவர். Jesus Christ is the Lord. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. This only one God over the nation. This only one God. No, there's no other name. There's no other name. Amen. There's no salvation. Jesus is Lord of all. Jesus Christ, church. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Amen. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. Jesus Christ is the Lord of all, Lord of all the earth. There's only one God. Oh, well, we declare this only one God of all. There is in name, in no other name is there is salvation. Jesus is Lord of all. Yes,
கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்திற்கும். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் பூமி அனைத்து. அறிக்கை செய்வோம், ஒரே தேவனா வேறொருவர் இல்லை, ஒரே ரட்சகர் அவரே, வேறு நாமமில்லை, வேறு நாமமில்லை, ரட்சிப்படைய இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஓ, நம் கரங்களை தட்டுவோமா? இல்லங்களை கரங்களை தட்டி சொல்லுங்க, வேறு நாமம் இல்லை, இந்த பூலோகத்தை ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் ஒன்றும் இல்லை, இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. சகலத்திலும் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல ஒரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள யாவும் அவர் நாமத்திற்கு முன்பாக முழங்கால் படியிடும். ஆமென். Everything on this earth, above the sky, above the heavens, hallelujah, will bow down before the name of Jesus Christ. Hallelujah. ராஜாக்களும் ராஜ்யங்களும் ஹரபோ சந்துலிபா ஷவோ சொன்ன வார்த்தை, உன் வெளிச்ச தண்டையிலே ராஜாக்களும் ஹல்லேலூயா ஜனங்களும் ஜாதியாரும் வருவார். Every king and every tribe and every nation will come before the light and before the salvation of our God. Hallelujah. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யம் வருவதாக, உமது ராஜ்யமும் வல்லமையும் அதிகாரமும் உம்முடையதே. கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. அவர் சகலவற்றையும் அவர் கரத்தில் உடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜ்யமும் வல்லமையும் அதிகாரமும் உம்முடையது. To thine belong the glory, the power and authority forever and ever. யாவரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போம். ஹல்லே. இந்த ராஜா எல்லா ஆராதனைக்கும் மேன்மையானவர். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, ராஜ்யங்கள் உமக்கு முன்பாக பணிந்து சேவிக்கும். இது ராஜாவினுடைய தீர்க்க தரிசனம். ராஜா பரலோக சீயோனினுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக சகல ராஜ்யங்களும் தலை வணங்கும். Every nation will bow down before the kingdom of God. Hori bala shanturi bana shialabo, hori labo sialabo shanturi bana shambo. We worship you, Lord. We worship you, Lord. We fall down before you, Lord. We fall down. We lay our crowns at the feet of Jesus. The greatness of His mercy and love at the feet of Jesus, we cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. We fall down, we fall down, we lay at your feet, at the feet of Jesus. The mercy of the Lord, the greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, oh, to our King. We cry, holy, holy, holy is the Lamb.
we bow down, we fall down, we lay our crowns at the feet of Jesus. Amen. Greatness of His mercy and love at the feet of Jesus. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy. We cry, holy, holy, holy is the Lamb. Here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. King of all days, you are highly hailed. King of all days, glorious in heaven above. Yet you came for us, Lord. Humble you came to the earth you created. All for love's sake became born. So here I am to worship, here I am to bow down, here I am to say that you're my God. You're altogether lovely, altogether worthy, altogether wonderful to me. Hallelujah. இந்த உலகத்திலே நாம் காண்கிற தேசத்தின் மத்தியிலே இவ்வளவு விதமான வேறுபட்ட சூழ்நிலை. நம் சபையாக காலையிலே தேசத்திற்காய் ஜெபித்த பொழுது சொல்லப்பட்ட குறிப்பிலே உண்டு. எங்கே பார்த்தாலும் மரணம், பலவிதமான அரசியல் சூழ்நிலைகள், பலவிதமான ஸ்கேம்ஸ், பலவிதமான சமாதானம் குலைந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை. தேவனுடைய ராஜ்யத்திலோ அந்த ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது எம்மைக்குரிய சமாதானம் அல்ல, அந்த ராஜ்யத்தின் சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஆகையினால் தான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அது நீதியை தேடுங்கள், அப்பொழுது இந்த பூலோகத்தின் ராஜ்யத்தின் மூலமாய் இம்மைக்குரிய சகல காரியங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது, when we seek God's kingdom and God's righteousness, and all these things shall be added unto you. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அவர் பரலோகத்தினுடைய வாழ்க்கை புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. உலகத்தின் ராஜ்யத்தில் அது பிரதானமாக இருக்கலாம். நாம் ஜெபித்தோமே, புசிப்பும் குடிப்பும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் பிரதான காரியமாக இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது தேவனுடைய சமாதானமும் நீதியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு இடம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. The kingdom of God is of righteousness, of peace, and of joy that comes to the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் ஏற்படுகிற உண்டாகிற சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் பரலோகம் நிறைந்திருக்கிறது. அந்த நிறைவான சந்தோஷத்தினால் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் நம் தேசத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நல்லவரப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீர் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. பூலோகத்தை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியமையா.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. எழும்பி நிற்போமா? ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ராஜ்யமும் வல்லமையும் உமக்கே உரியது என்பதை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுகிறோம். நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவர் ஆளுகிறார். ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. கரங்களை அசைத்து தூயரே ஆளுகை செய்பவர். தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. சர்வ வல்லவர் ஆளுகிறார் இன்றைக்கும் எப்பொழுதும். ஹalleluya. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூய பரிசுத்த கரங்களை உயர்த்தி தூயரே சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே. You are holy, holy are you Lord God Almighty. Sing it church. Holy holy you reign forever. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb, worthy is the Lamb. For you are holy, holy you are, holy you are holy. Are you Lord God Almighty? Worthy is the Lamb, worthy is the Lamb. Amen. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we every tongue, every tongue, every tribe, every people, every lamb, giving glory, giving honor, giving praises to the Lamb of God. Hallelujah, 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 hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tongue, every tribe, every people, every lamb, giving glory, giving honor, giving praise unto the Lamb of God, giving praise unto the Lamb of God, giving praise unto the Lamb of God. Hallelujah. Every tongue, every tribe, every people,
of every land will give the King of Kings, the Lord of Lords, who reigns forever, who reigns forever, who reigns forever. என்றென்றுமாய் ஆளுகை செய்கிறவர், உமக்கே மகிமை உண்டாவதாக, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆளுகை செய்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே, சிங்காசத்தை விட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே, பிதாவின் வலது பாசத்தை விட்டிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே, தேவகுமாரனே, you reign forever, Lord, you reign forever, you reign forever. ஹல்லேலூயா. இன்னொரு முறை கூட கடைசியாய் பாடின பாடலை பாடுவதற்கு முன்பாக, ஆராதனை முடிப்பதற்கு முன்பாக ஆண்டவரினுடைய மனதிலே கொடுத்த தாட் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாஸ்டர் சைமன் நடத்தும் போது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஆதாரமாய் வைத்து சொன்னார்கள், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let thy kingdom come. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வரவேற்கக்கூடிய காரியங்களை தான் இந்த 9ஆம் வசனம் மத்தேயு 6:9 மட்டும் நாம் வாசிக்கிறோம். நான் ஒரு செய்தி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. ஒரு 5 நிமிடம் இதை சொன்ன பிறகு திரும்ப பாஸ்டர் சைமன் அந்த பாடலில் நடத்தி நான் ஆசீர்வாதத்தோடு முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். இதில் நான் காண்கிற அனுதினமும் நாம் வரவேற்க வேண்டிய காரியங்களை, நபரை நாம் இங்கே பார்க்கிறோம். when you start a day, ஒரு நாளை நீங்கள் துவங்கும் போது, don't forget to welcome the heavenly Father. Number 1, பரலோக பிதாவை அந்த நாளிலே வரவேற்க நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் பூமியில் இல்லை, பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா, பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா. 9ஆம் வசனம், do not forget your heavenly Father. Do not forget to welcome your heavenly Father. 2வது, do not forget to welcome His holiness which is in His name. அவருடைய நாமத்திலே இருக்கிற அவருடைய பரிசுத்தத்தை வரவேற்க மறந்து விடாதிருங்கள். காரணம் என்ன? அந்த நாள் முழுவதும் நாம் பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உதவி செய்கிற பிரதான ஏஜென்ட்ஸ்லே ஒன்று அவருடைய நாமம், His name. அவருடைய நாமத்தை சொல்ல 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 சாத்தான் ஓடி விடுவான். We can live whole day in the holiness of God. So, number 2, do not forget the holiness of God which is in His name. 3வது 10ஆம் வசனத்தில் இருக்கிறது, do not forget to welcome His kingdom. His kingdom. When I say His kingdom, His kingship, அவருடைய ராஜ்யத்தை வரவேற்க மறந்து விடாதிருங்கள். அவருடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது அவருடைய ராஜரீகத்தை, அவருடைய ராஜரீக தன்மையை நான் சொல்லுகிறேன். அந்த நாளிலே அவருடைய ராஜ்யம், ராஜரீகம் இருக்கும்போது
அவர்தான் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வார். He will rule over the day. He will rule over our family. He will rule over our business. நம்முடைய தொழிலே அவர் ஆளுகை செய்வார், குடும்பத்தை ஆளுவார். There will be a great peace. நான்காவதாக நான் பார்க்கும்போது do not forget to welcome his will. அவருடைய சித்தத்தை வரவேற்க மறந்து விடாதீர்கள். In other words, give the priority for his will to be done in and through your life, all through the day. அந்த நாள் முழுவதும் அவருடைய சித்தத்தை நீங்கள் வரவேற்பீர்களானால், அவருடைய சித்தத்தை மட்டும் உங்களுக்குள்ளே, உங்கள் மூலமாய், உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய ஆஃபீஸிலே, பிஸ்னஸிலே செயல்பட நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். So do not forget to welcome his will. ஐந்தாவதாக, do not forget, 11ஆம் வசனம், do not forget the supply, welcome the supply of God for that particular day. Do not forget to welcome the supply for that day. அன்னன்னைக்கு உள்ள சப்ளை அவர்கிட்ட தான் வரணும், ப்ரொவிஷன் அவர்கிட்ட தான் வரணும். பாருங்கள், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தார். Not for tomorrow, not for next week, not for the whole month, but today. அந்த சப்ளையில் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஃபுட் which is from the word of God, to physical food or provision which we need every day. ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஆகாரத்தை அவரிடத்திலிருந்து வரவேற்றுக் கொள்ளுங்கள். மட்டுமல்ல, அன்றைக்குள்ள ப்ரொவிஷன், பரிகாரம், குடும்ப பரிகாரம், பிள்ளைகளுடைய தேவை, கணவர் மனைவியுடைய தேவை அவர்கிட்ட வரவேற்றுக் கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்தில் அடுத்ததாக நான் பார்ப்பது, do not forget to welcome his pardon or to receive his pardon. அவருடைய மன்னிப்பை வரவேற்க மட்டுமல்ல, பெற்றுக்கொள்ள மறந்து விடாதிருங்கள். அந்தந்த நாளிலே ஒரு தடவைக்கு எத்தனை தடவை வேண்டுமானாலும் மன்னியும் என்ற வார்த்தை சொல்லுவதற்கு மறந்து விடாதிருங்கள். அவருடைய மன்னிப்பு இட்ஸ் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய மன்னிப்பு எப்பொழுதும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் பாவ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறு செய்கிறவர்கள்தான், பாவத்திலே நாம் தெரிந்தும் தெரியாமலும் இறங்கி விடுகிறவர்கள்தான். ஆனால் உண்மையான உணர்வோடு அவருடைய மன்னிப்பை வரவேற்று, ஆண்டவரே ஒத்துக்கொண்டு என்னை மன்னியும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் மன்னிப்பார். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Do not forget to welcome his protection from evil and also from temptation. அவரிடத்திலே உள்ள பாதுகாப்பை வரவேற்க அல்லது கேட்க மறந்து விடாதிருங்கள். எதற்கு பாதுகாப்பு? சோதனைக்கு உள்ளே வரக்கூடாது, தீமை தாக்கக்கூடாது. இவைகள் எல்லாவற்றும் கிட்டத்தட்ட எத்தனை வந்தது? 7 கிட்ட வந்ததா? இத்தனையும் நம்ம வரவேற்கும் போது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் we will enjoy his kingdom, his power, his glory. Hallelujah. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலையும், நம்முடைய சமுதாயத்திலையும் அவருடைய ராஜ்யம் நிலைத்தோங்கும், அவருடைய வல்லமை விளங்கும், அவருடைய மகிமை எல்லாருக்கும் முன்பாக காணப்படும். ஆமேன் என்று சொன்னால் அப்படியே ஆக கடவது. நான் கண்டுபிடித்தது என்ன? அப்படியானால்
அந்த முழு நாளும் நாம் ஜெபிக்கும் போது அந்த முழு நாளும் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டதாகவே இருக்கும் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன். Lord, I stand in the midst of a multitude of those from every tribe and tongue. We are your people, redeemed by your blood, rescued from death by your love. There are no words good enough to thank you. There are no words to express my praise, but I will lift up my voice and sing from my heart with all of my strength. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tribe, every people, every land, giving glory, giving honor, giving praise unto the Lamb of God. Hallelujah, hallelujah, hallelujah to the Lamb. Hallelujah, hallelujah. By the blood of Christ we stand. Every tongue, every tribe, every people, every land, giving glory, giving honor, giving praise unto the Lamb of God. Giving praise unto the Lamb of God. Giving praise unto the Lamb of God. Who was and who is and who is to come. Who was and who is and who is to come. Hallelujah. Amen. Amen. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தின்படி நல்ல அரசாங்கம் அமையும்படியான முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு அருளும்படி உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் தம்முடைய சத்தியத்திற்கு சாதகமாய் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நிச்சயமாய் கொண்டு வருவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆராதனை முடிந்தவுடனே குடும்ப ஜெபத்தில் ஆண்டவரே, இந்த புதிய அரசாங்கத்திற்கு வேண்டிய ஞானம் கிருபையை நீர் தாரும். பண ஆசையோ பொருள் ஆசையோ இருக்கக்கூடாது, பதவி ஆசை இருக்கக்கூடாது, லஞ்ச லாவண்யங்கள் ஒழிய வேண்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக தேசத்திற்கு க்ஷேமம், ஹீலிங் வேண்டும் ஆண்டவரே, ஹீலிங் வேண்டும் ஆண்டவரே. செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நிச்சயமாவே கர்த்தர் தம்முடைய பெரிய கிருபையை விளங்க பண்ணுவார், அதிசயத்தை விளங்க பண்ணுவார், அற்புதத்தை விளங்க பண்ணுவார். தேசத்திற்கு க்ஷேமத்தை நீர் கட்டளையிடுவீரா. உம்முடைய ராஜாங்கம் தேசத்திலே விசேஷமாய் தமிழகத்திலே இருப்பதாக இந்த நேரத்தில் விசேஷித்த விதமாக இந்த வாரம் தங்களுடைய விசேஷித்த நாட்களை நினைவு கூறுகிற மக்களுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிறந்த நாள்,
திருமண நாள் நினைவு கூறுவர்கள், ஆவிக்குரிய பிறந்த நாளை நினைவு கூறுவர்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்துள்ள அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுகமாயிருங்கள். அரசாங்க கட்டுப்பாடுகளை தயவு செய்து கடைபிடியுங்கள். முகக்கவசம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம். கைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள். சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.